1947 தற்போது வரை தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தவர்கள் யார் யார் தெரியுமா? முதலில் 1947 1949 வரை காங்கிரஸை சேர்ந்த ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார் அவர்கள் ஆட்சியில் இருந்தார். 1949 1952 வரை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த PS குமாரசாமி ராஜா அவர்கள். 1952 1954 வரை காங்கிரஸை சேர்ந்த சி ராஜகோபாலாச்சாரி. 1954 1963 வரை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கர்மவீரர் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்தார். 1963 1967 வரை காங்கிரஸை சேர்ந்த பக்தவச்சலம் அவர்கள். 1967 1969 வரை திமுகவை சேர்ந்த திரு CN அண்ணாதுரை அவர்கள். அண்ணாதுரை இறந்த பிறகு 5 நாட்கள் மட்டும் இடைக்கால முதல்வராக திரு VN நெடுஞ்செழியன் அவர்கள் இருந்தார். 1969 1971 வரை மு. கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தார். 1971 சுமார் 68 நாட்கள் தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சி நடந்தது. மீண்டும் 1971 1976 வரை மு. கருணாநிதி ஆட்சி நடந்தது. நாட்டின் அவசர நிலை பிரகடனத்தை அடுத்து திமுக ஆட்சி 1976 கலைக்கப்பட்டு 514 நாட்கள் தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சி நடந்தது. 1977 1980 வரை எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்தார். 1980 நாடாளுமன்றத்தில் அதிமுக கட்சி கடும் தோல்வியை சந்தித்ததால் மக்களவைத் தேர்தலில் தோல்வியை சந்தித்த கட்சி மாநிலத்தை ஆளும் உரிமையை இழந்துவிட்டது என்று அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அதிமுக ஆட்சியை கலைத்தார். ஆனால் அதன்பின் அதே ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று 1980 1984 வரை முதல்வராக இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். 1984 எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லாத போது VR நெடுஞ்செழியன் அவர்கள் 85 நாட்கள் இடைக்கால முதல்வராக இருந்தார். 1984 இந்திரா காந்தி அவர்களின் மறைவினால் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தே வெற்றி பெற்றார். மீண்டும் 1985 பதவியேற்றவர் 1987 பதவியில் இருக்கும்போதே காலமானார். பிறகு VR நெடுஞ்செழியன் அவர்கள் 12 நாட்கள் மட்டும் பதவியில் இருந்தார். அதன்பின் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் 26 நாட்கள் மட்டும் முதல்வராக இருந்தார். 1988 89 வரை தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சி நடந்தது. 1989 1991 கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தார். 1991 சட்டம் ஒழுங்கு காரணமாக திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு 6 மாதங்கள் ஜனாதிபதி ஆட்சி நடந்தது. 1991 1996 ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தார். 1996 2001 வரை மு. கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தார். 2001 4 மாதங்கள் மட்டும் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தார். பிறகு 2001 2 வரை முதல் முறையாக O. பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக இருந்தார். 2002 2006 வரை ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தார். 2006 11 வரை கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்தார். 2011 14 வரை ஜெயலலிதா அவர்கள் பதவியில் இருந்தார். 2014 15 வரை O. பன்னீர்செல்வம் அவர்கள் பதவியில் இருந்தார். 2015 மீண்டும் முதல்வராக பதவியேற்ற ஜெயலலிதா அவர்கள் 2016 ஆட்சியில் இருக்கும்போதே காலமானார். அதனால் 2016 17 வரை O. பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக இருந்தார். உள்கட்சி பிரச்சனையால் 2017 முதல் 2021 வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தார். 2021 முதல் தற்போது வரை மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்து வருகிறார். 2026 நடக்கவிருக்கும் தேர்தலில் யார் வெற்றி பெறுவார், யார் முதல்வர் ஆவார் என்று உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.